Hey everyone, Assalamu alaikum. Welcome back to Offerings Delicious Diaries. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அடிக்கடி இதே செய்வீங்க உங்கள் வீட்டில். இதுக்கு வெரி சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு மிக்சர் ஜாரில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறது சேர்த்துக்கலாம். ஒரு 4 தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக பச்சை மிளகாயோட ஃப்ளேவராக இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இங்கே காஞ்ச தேங்காய் எடுத்திருக்கேன், ட்ரை கோகோனட், அப்புறம் ஒரு 10 முந்திரி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5 கிராம்பு, அப்புறம் 1 இன்ச்சு அளவுக்கு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், அப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா. அவ்வளோதான். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணியிருக்கிறது சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 மினிட்ஸ் ஆயிலில் ஃப்ரை ஆக விடுங்க. அது பிறகு நம்ம இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்துருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 கிலோ சிக்கன் வித் போன் எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்கன்னா மசாலாஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் டபுள் ஆக்கிக்கோங்க. சிக்கனில் சால்ட்டு, உப்பு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் லாக் பண்ண போகிறதில்ல, லெட்டு இப்போது சும்மா மேலே வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் அட்லீஸ்ட் அந்த சிக்கன் தண்ணி செப்பரேட் ஆற வரைக்கும் குக்கர் மூடாமல் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ட்ரை கோகோனட் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். இல்லைன்னா நீங்கள் நார்மல் தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். மெயின் இதில் நல்ல ஃப்ளேவர் கொடுக்குற இன்க்ரீடியன்ட்ஸ் பச்சை மிளகாய், புதினா, மல்லி தான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் செக் பண்ணிக்கோங்க. அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றேன். இதில் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். சப்பாத்தி இல்லை பரோட்டாக்கு சாப்பிட்றீங்கன்னா, ரைஸ்க்குன்னா கொஞ்சம் லிக்விடியாக பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தண்ணி ஆட் பண்ண பிறகு உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வச்சுருங்க. வச்சிட்ட பிறகு ஒரு ஆல்ரெடி சிக்கன் நம்ம குக் பண்ணியிருக்கோம், அதனால் எங்களுக்கு ஒரு 2 விசில் வந்தாலே போதும். 2 விசில் மேக்ஸிமம் விடுங்க. அப்போ தான் அந்த சிக்கன் நல்ல சாஃப்ட்னஸ்ஸாக வரும். மாஷல்லா, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் சாப்பிடவும் அப்படியே நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் எனக்காக. அப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா டூ சப்ஸ்கிரைப் கைஸ். தட் மோட்டிவேட்ஸ் மீ மோர் டு அப்லோட் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.